ஸோ ஒளின்றது ஒரு ஸ்ட்ரெயிட்டான நேர்கோட்டு பாதையில தான் செல்லுது. அது தன்னுடைய பாதையை தானா மாற்ற முடியாது அப்படின்ற இந்த பண்பை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஒளியோட நேர்கோட்டு பண்புன்னு சொல்லுவோம். இந்த பண்பை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சு சொன்னாருன்னு வந்து பார்த்தோம்னா அல் ஹசன் ஹயத்தம் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சாரு. இன்ஃபேக்ட் இந்த கண்டுபிடிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு உந்துதலா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேர்கோட்டு பண்பு அடிப்படையாக வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சுதான் அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ ஊசி துளை கேமரா, ஒளியோட நேர்கோட்டு பண்பை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன ஒரு அப்பேரட்ஸ் தான் ஊசி துளை கேமரா. அண்ட் தென் வந்து கேமராவோட தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்துல ஊசி துளை கேமரா மூலமா வந்து சூரியனோட இயக்கத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா பதிவு செஞ்சாங்க. ஸோ இது சோலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன ஒரு ஊசி துளை ஒரு கேமரா மாதிரி இருக்கும் செட்டப்ஸ். அந்த எண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்லைட் படுறப்போ பின்னாடி வந்து அந்த ஒரு சன் ஷைன் ஆகிறதுனால அந்த பிளேட் வந்து ஒரு டார்க் ஆகும். ஸோ அதான் சோலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. எதிரொலிப்புனா என்னன்னு வந்து பார்த்தோம்னா இப்போ பட்டுட்டு எதிரொலிக்கக்கூடியது தான் எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இதே மாதிரி ஒரு ஒளிக்கதிர் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேல படுது, ஒரு தளத்தின் மேல படுது அப்படின்னா பட்டுட்டு எதிரொலிச்சிச்சு, அப்படி எதிரொலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இந்த எதிரொலிப்புல வந்து ஒரு சில முக்கியமான டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா படுகதிர். ஏன்னா எதிரொலிக்கும் இது வந்து எதிரொலிக்கும் பரப்புன்னு வச்சுக்கோங்க, இது தரன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? எதிரொலிக்கும் பரப்பு, இது படுகதிர், இது வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு கதிர். ஸோ இது படுகதிர், இது எதிரொலிப்பு கதிர், இது வந்து படுப்புள்ளி. எந்த இடத்துல படுதுன்ற அந்த புள்ளி, இது இந்த படும் புள்ளிக்கு செங்குத்து கோடு இந்த லைன். ரைட்டா? ஸோ படுப்புள்ளி எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அந்த புள்ளி தான் வந்து என்ன சொல்லணும் படுப்புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ படுப்புள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தான் குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த படுப்புள்ளியின் வழியாக இந்த எதிரொலிப்புக்கூடிய தளம் இருக்குல்ல, இந்த தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு தான் குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ எதிரொலிப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதிகள் இருக்கு. முதல் விதி என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படுகதிர், இந்த எதிரொலிப்பு கதிர், இந்த குத்துக்கோடு, இந்த 3ம் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு விதியோட முதல் விதி. ரைட்டா? செகண்ட் விதி என்ன சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு படுகதிர்க்கும் இந்த குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை மெஷர் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வருதுல, இதைத்தான் படுகோணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதிரொலிப்பு கதிர்க்கும் குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவோம். இன் ஜென்ரலா அக்கார்டிங் டு த எதிரொலிப்பு விதியோட செகண்ட் விதிப்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும்.